மிஸ்டர் வசந்தா? ஆ ஆமாம். சார் சார் இப்போ பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருக்காரா? ஸோ உங்களை ஈவினிங்கே வர சொன்னார். ஹோ சரி ஓகே, நான் ஈவினிங்கே வரேன்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க. ஓகே சார். சரிம்மா, நீங்கள் கீர்த்தி வச்சுக்கிட்டு இங்கே இருங்க, நான் போயிட்டு மெடிசன்ஸ்லாம் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லை வெண்பா பரவாயில்ல, நீங்கள் இரு, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன். இல்லைம்மா பரவாயில்ல, நீங்கள் இங்கே உட்காருங்க, நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சரி வெண்பா, அப்போ பார்த்து போயிட்டு வாங்கிட்டு வா. ம் சரிம்மா. சார் இங்கே உட்காருங்க, அடுத்து டாக்டர் கூப்பிடுவாங்க, அப்போ போங்க. ஆ சரி. மா சொல்லுங்கம்மா. நீங்கள் முன்னாடியே வந்தீங்கல்லம்மா, டாக்டர் பார்த்தாச்சுல்ல? பார்த்துட்டோம்மா. எங்கள் பொண்ணு ஏதோ மருந்து மாத்திரைலாம் வாங்க போயிருக்கா, அதான் இங்கே உட்காந்துருக்கோம். அப்போ சரிம்மா. ஓகேம்மா, அப்போ நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க, அடுத்து உங்களை தான் கூப்பிடுவாங்க. சரிம்மா. ஏன்பா உட்காரேன்? இல்லைம்மா பரவாயில்ல, நீங்கள் உட்காருங்க. இப்போ எப்படியும் டாக்டர் கூப்பிடுவாருல்ல. அது சரி, ஒரு இடம் வந்தால் உட்காரது போகிறதுன்னு கிடையாது. காலில் வெண்ணி தண்ணி ஊற்றுன மாதிரி ஓடிக்கிட்டே நிற்க வேண்டியது. எத்தனையோ ஹாஸ்பிட்டல் பார்த்தாச்சு, ஒன்றும் கேட்கல. இப்போ இங்கே மட்டும் என்னடா பண்ணிட போகிறாங்க? சொன்னால் எங்கே கேட்குற நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் இருங்க. ஏம்மா என்ன ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்களோ? ஆமாம்மா, கால் வலி எங்கே போயும் சரியாகல. சுத்துப்பட்டில் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தாச்சு, ஒன்றும் கேட்கல. இவன் தான் இங்கே வந்தால் நல்லா போய்ட்டுன்னு கூட்டிகிட்டு வந்தான். இல்லைம்மா, இந்த டாக்டர் நல்லா பார்ப்பாரு, அதெல்லாம் நல்லா கேட்கும், பார்த்துக்கோங்க. அப்படியாம்மா, நீங்கள் உங்களுக்கா பார்க்குறதுக்கு வந்திருக்கீங்க? இல்லைம்மா, நாங்கள் ஏதோ குழந்தைக்காக பார்க்கறதுக்கு வந்தோம். உடம்பு சரியில்லை, அதுக்காக வந்தோம். ஓ சரிம்மா சரிம்மா. கூட யாரும் வரலையாம்மா? நீங்கள் மட்டும்தான் குழந்தைய தூக்கிட்டு தனியாக வந்தீங்களா? இல்லைம்மா, குழந்தைக்கு அம்மா வந்திருக்கா, மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் வாங்குறதுக்காக போயிருக்கா. யாரு, உங்கள் பொண்ணாம்மா? ஆமாம்மா, பொண்ணு மாதிரி தான். இவ எங்களுக்கு பேத்தி மாதிரி தான். இவ இல்லைன்னா எங்களுக்கு நாளே போகாது. பாவம் பிள்ளைக்கு நைட்லேருந்து என்னாச்சுன்னு தெரியல, ஒரே அழுக. சரி அதான் என்னென்னு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு போயிடுவோன்னு தூக்கிட்டு வந்தோம். அப்படியாம்மா? ஏன் அவங்க வீட்டுக்காரர் வரலையா? ஆனால் அதை ஏம்மா கேட்குறீங்க? அடுத்த ஆள் வாங்க. சரிப்பா, கூப்பிட்றாங்க போல, நீ இங்கே இரு, நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன். இல்லைம்மா நானும் வரேன், வாங்க. இல்லைப்பா பரவாயில்ல, நீ இதில் இரு, நான் பார்த்துட்டு வரேன். வாங்க. என் தம்பி, அவங்க பையனா நீங்க? ஆமாம். டேப்லெட் எல்லாம் வாங்கியாச்சு, வாங்கி கிளம்பலாம். இதோ வரவேன்பா. மாமா வெண்பா, என்னடா ஆச்சு? ஏன் அடற? பாப்பா நல்லா இருக்காடா? மாமா வெண்பா, ஏன்டா அடற? என்னாச்சு? யார் அவரு? பாட்டி. சி, வாய் மூடுடி ஓடுகாலி கழுத. யாரடி உனக்கு பாட்டி? யார் உனக்கு பாட்டி? யார்கிட்ட வந்து இன்னைக்கு உரிமை கொண்டாடுற நீ? அம்மா என்ன பேசுறீங்க நீங்க? பாட்டி என்ன மன்னிச்சிடுங்க. மரியாதை கெட்டு போயிடும் சொல்லிட்டேன். இன்னொரு வார்த்தை உன் வாயிலேருந்து வந்துச்சுன்னா எவளுக்கு எவடி பாட்டி? என் புள்ள வாழ்க்கைக்கு எடுத்துட்டு ஓடினவ தானே நீனு. எவளுக்கு எவ பாட்டி? இங்க பாருங்கம்மா. வெண்பா ஏற்கனவே உங்களை பத்தியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கா. நீங்க பேசுறத பார்த்தா அவ பாட்டி மாதிரி தான் இருக்கு. பாவம் அந்த பொண்ணு, ஒருத்தனை நம்பி வந்து அவன் கை விட்டதுக்கு அப்புறம் பாவம் இந்த ஒத்த புள்ளைய வச்சுக்கிட்டு ஒண்டியா இருந்து கஷ்டப்படுறா. பாவம்மா, பெரியவங்க நீங்களே இப்படி பேசாதீங்கம்மா. பாவம் அந்த புள்ள ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டா. எங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு என் புள்ள வாழ்க்கையை கெடுத்துட்டு ஓடி வந்தவ இவ. இவளுக்கு எல்லாம் இதெல்லாம் தேவைதான். வா போலாம்.
இருடா, இவ வண்டவாளம் தண்டவாளம்லாம் யாருக்கும் தெரிய வேணாம். இவ எப்பேற்பட்டவ, இவளை பத்தி யாருக்கும் தெரிய வைக்க வேணாம். உன்னை ஏமாத்திட்டு வந்த பாவத்துக்கு தான் இன்னைக்கு இப்படி நிக்கிறா போல இருக்கு இவ. சி, இவ மூஞ்சிலெல்லாம் முழிச்சாலே பாவம், கேடு கெட்டவ. சி, நீலாம் ஒரு பொண்ணாடி, உன் மூஞ்சிலெல்லாம் முழிக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பாவம் பண்ணனோ தெரியல, இன்னைக்கு பார்க்க வேண்டியதா போச்சு. என்ன பாவம் பண்ணாலும் என் பொண்ணு அவ வயித்துல வந்து வாச்சிருக்க பாரு. பாட்டி ப்ளீஸ் பாட்டி. சி, வாய் மூடு, உன் மூஞ்சிலெல்லாம் முழிச்சாலே பாவம், கேடு கெட்டவ கேடு கெட்டவ. இன்னும் எப்படி கெட்ட அலைய போறேன்னு மட்டும் பாருடி. என்பா அழாதடா. எத்தனை கனிகள் உள்ளதை காதலில் பெண்ணே என்கின்றார், அத்தனை கனியும் சொல்லுதை உண்மையை மட்டும் கேட்கிறார். வேதனை வேண்டும் என்றாய் கண்களே காதல் செய்துட்டார், சாவிலும் கொஞ்சம் துன்பம் தான் காதலில் துன்பம் கேட்டுட்டார். போதும் போதும் காதல் போதும், காதல் தந்த காயம் போதும். இப்ப எதுக்கு மீனாட்சி நீ இங்க கடந்து புலம்பிட்டு இருக்க? சரி, அந்த புள்ளை எங்கேயோ பார்த்தோமா, 4 வார்த்தை நல்ல விதமா சொல்லிட்டு வருவோமான்னு இல்லாம அவள அந்த பேச்சு பேசிட்டு வந்திருக்க. எங்க என்ன சொன்னீங்க? நல்ல விதமா 4 வார்த்தை பேசணுமா? நம்ம எல்லாரையும் அசிங்கப்படுத்தி என் புள்ள வாழ்க்கையை கெடுத்துட்டு போனவ அவகிட்ட போய் நான் நல்ல விதமா பேசணுமா? உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லைல்ல, எப்படிங்க இப்படிலாம் பேச வருது உங்களுக்கு? மீனாட்சி, எதுவும் நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. அதுக்குன்னு அதை இன்னமும் மனசுல வச்சுக்கிட்டு அது ஒரு வன்மமா அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு வந்திருக்கியே. நாமனே இப்படி பேசினா இன்னும் மத்தவங்களும் அந்த பிள்ளை எப்படி பேசுவாங்க சொல்லு? யார் வேணா என்ன வேணா பேசட்டுமே, அதை பத்தி எனக்கு என்ன கவலை? என் புள்ளைய விட்டுட்டு ஓடினால இன்னொருத்தவங்க கூட அப்படி ஓடின பாவத்துக்கு தான் அவன் இவளை கை கழுவிட்டான் போல இருக்கு. என்ன மீனாட்சி, நீ என்னென்னமோ சொல்ற? நீ சொல்றத பார்த்தா அந்த புள்ள ஏற்கனவே ஏதோ கஷ்டத்துல இருக்கும் போல இருக்கு. நீ என்னன்னா அதெல்லாம் பொருட்படுத்தாம 4 பேர் மத்தியில வச்சு நீ பாட்டுக்கும் பேசிட்டு வந்திருக்க. என்ன இருந்தாலும் அது நம்ம மகமூட்டு புள்ள, யோசிச்சு பேச மீனாட்சி. நீ பாட்டுக்கும் வார்த்தையை கொட்டாத. அது எப்படிங்க, எனக்கு ஒன்றும் தெரியல. அப்பனுக்கும் அவனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு மனசு. யார் நமக்கு என்ன கஷ்டம் செஞ்சாலும் அவங்க நல்லா இருக்கணும்னே நினைக்கிறீங்க. அம்மா, தயவு செய்து நிறுத்துங்க. நீ சும்மா இருடா, உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ அவன் மேலே எவ்வளோ உயிரா இருந்தேன்னு அவளுக்கு என்ன தெரியாதா? அதெல்லாம் விட்டுட்டு அவன் கூடயே ஓடி இப்போ அவங்கிட்ட இருந்து ஒரு புள்ளையும் வாங்கிக்கிட்டு அவன் என்னன்னா விட்டுட்டு ஓடிட்டான் போல இருக்கு. இதெல்லாம் அவளுக்கு தேவையா? மீனாட்சி, என்ன இருந்தாலும் அவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு உனக்கும் கஷ்டமா இருக்குன்னு எங்களுக்கு புரியுது. நான் எதுக்கு கண்ட கண்ட நாயை பற்றியெல்லாம் கவலைப்பட போறேன்? என் பிள்ளைக்கு ராணி கணக்கா இப்போ ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா. அவளை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமா என் பிள்ளை இருக்க போறான். நான் எதுக்கு கண்ட கண்டவங்களை நினைச்சு கஷ்டப்படணும்? என்ன ராஜா, உன் அம்மா என்னென்னவோ சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அந்த புள்ளைக்கு புருஷன் விட்டுட்டு போயிட்டானா? என்னன்னு தெரியலப்பா சரியா. அவ கூட வந்தவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வேற ஏதோ கதைன்னு நினைச்சு சரியா கவனிக்கல. அதுக்கப்புறம் வெண்பா குழந்தைய தூக்க வரும்போது தான் தெரிஞ்சது அது அவளோட குழந்தை தானே. என்ன இருந்தாலும் உன் அம்மா சொல்ற மாதிரி அந்த புள்ளைக்கு இதெல்லாம் தேவையா ராஜா? எப்படி ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு போய் இப்ப எங்க கஷ்டப்படணும்னு அது தலையில எழுதியிருக்கு பாரு. அந்த புள்ளை எங்க தங்கியிருக்கு, என்ன ஏதுன்னு ஏதாவது அதுகிட்ட விசாரிச்சியா? இல்லப்பா, நான் எதுவும் கேட்கல. எனக்கு அந்த புள்ளைய அந்த நிலைமையில பார்த்ததும் பேச்சே வரல. அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் தான் நான் மனசார நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ இப்படி ஒரு நிலைமையில கஷ்டப்பட்டுட்டு இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த புள்ளை எங்க தங்கியிருக்கு ஏதாவது தெரிஞ்சா கூட நம்மளால முடிஞ்ச ஏதாவது உதவி பண்ணலாம். அதுவும் ஒன்றும் தெரியல. இதுவும் அக்காக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு கூட தெரியல. தெரிஞ்ச துடிச்சு போயிடுவா. தெரியலப்பா, யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். சரிப்பா, நீ வருத்தப்படாத. அந்த புள்ள எங்க இருக்கு என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு நம்மளால முடிஞ்ச உதவி ஏதாவது பண்ணுவோம். வேற என்ன பண்றது? இப்படி போய் வாழ்க்கைக்கு எடுத்துட்டு நிக்குதே. என்னம்மா, நான் ஊர்ல இல்லாத நேரத்துல ஜாலியா இருந்திருக்க போல இருக்கு. ஏன்டா ஏன்டா என் வாயை கிளற? நான் இங்கே சந்தோஷமா ஆடி பாடிக்கிட்டே இருந்தேன், நீ பாத்தியாக்கும். நானே இவளுங்க மிரட்டல திக்குமுக்க ஆடி போய் ஒரு ஓரத்தில் கிடக்க. நான் இங்கே சந்தோஷமா இருக்கனா? ஏம்மா, இதை தவிர உனக்கு வேற பேச்சே இருக்காதா? எந்த நேரமும் அத்தையும் ரேணுவையும் எப்பயும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கா. போடா போடா இவனே, நான் அவளுங்களை குறை சொல்லிட்டு இருக்கனா?
வர வர அவளுங்களுக்கு என் மேல இருந்த பயமும் விட்டு போச்சு, வாய் திமிரு ஏறி போச்சு. என்ன பேச்சு பேசுறாளுங்க தெரியுமா? நீ அவங்கள ஏதாவது சொல்லியிருப்ப, அதான் பேசியிருப்பாங்க. அது எப்படிதான் நீ மட்டும் பெத்த தாயை விட்டுட்டு அவளுக்கு ஜாலரா அடிச்சிட்டு திரியிற? மா, அப்பதானம்மா ரேணு எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நீ இப்படி எந்த நேரமும் அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படிம்மா ரேணு எனக்கு கொடுப்பாங்க? அட ஏன்டா நீ வேற, இவளுங்க போற போக்க பார்த்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியா நிக்கிறாளுங்க இவளுங்க. இவளுங்க ஓட்டமும் ஆட்டமும் ஒன்றும் சரி கிடையாது. இதை கேட்ட நம்ம கிட்ட மொய் மொயின்னு வந்துடுறாளோ. என்னம்மா சொல்ற? அப்ப எனக்கு கல்யாணமே ஆகாதா? அட நீ ஏன்டா அவனே கவலைப்படுற? இவளுங்க என்ன ஆட்டம் ஆடினாலும் கடைசியில் உன் மாமங்காரன் சொல்றது தானே கேட்டாகணும். இவளுங்க என்னதான் ஆட்டம் ஆடினாலும் உன் மாமங்காரன் என்ன முடிவெடுக்கிறானோ அதுக்கு கட்டுப்பட்டு தானே ஆகணும். அதுவும் சரிதான். மாமா ஏதோ நம்ம பக்கம் இருக்கனால நாம கொஞ்சம் தைரியமா இருக்கலாம். ஆனா என்னை விட வயசுல சின்ன அந்த ராஜா, அவனுக்கே கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்குது. இந்த புள்ள எப்ப படிச்சு நான் எப்ப கல்யாணத்தை பண்ணி? டேய், அவ படிச்சா நமக்கு என்ன, படிக்கலைன்னா நமக்கு என்ன? உன் மாமங்காரன் கழுத்தை நீட்டுனா நீட்ட போறா, நீ ஏன்டா கவலைப்படுற? ஆமா, எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஹே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ட்ரிப் பிளான் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஆமாம்மா, நல்லா ஃப்ரீ பேர்ட். என்னெல்லாம் எந்த கேள்வியும் யாரும் கேட்க முடியாது. என்னது பேபியா? நோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏமா இப்படி குழந்தை பெத்துக்க மாட்டேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க? பின்ன ஏற்கனவே உங்க பையன்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு போல, அவங்க கூட குழந்தை பெத்துக்கிட்டு நான் என்ன பண்றது? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அவன் காதுல கேட்டா அவன் மனசு கஷ்டப்படாதா? ச்சே, இந்த வீட்ல நிம்மதியா ஒரு ஃபோன் கூட பேச முடியல. பின்னாடி என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டுட்டே நிக்கிறது. ச்சே, அந்த பிள்ளைக்கு பண்ண பாவம் தான் இன்னைக்கு நம்மளை இப்படி வாட்டி எடுக்குது. என் பையனையும் வாட்டி எடுக்குது. எப்ப பாரு குழந்தை வாரிசுன்னுக்கிட்டு. ச்சே, போங்க இங்கிருந்து. என்ன மச்சான், பயங்கர சந்தோஷமா இருக்க போல. வர வர வெயிட் கூடிக்கிட்டே போற போல இருக்கு. டேய், ஏன்டா நீ வேற? நானே என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கேன். சந்தோஷமா இருக்கணும். ஏன்டா இப்ப என்ன பிரச்சனை? இதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் ரேணுவும் லவ் அக்செப்ட் பண்ணலன்னு புலம்பிட்டு இருப்ப. இப்ப என்ன பிரச்சனை? அதான் எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. இல்லடா, நான் ரேணுவை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணல, தாத்தாவை பத்தி நினைச்சுதான் ஃபீல் பண்றேன். ஏன்டா என்னாச்சு? தாத்தாக்கு என்ன? இல்லடா, இப்பெல்லாம் வர வர எதையோ ரொம்ப போட்டு யோசிச்சு அவரே அவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாரு. ஏன்டா, உடம்புக்கு ஏதாவது முடியலையா? அதெல்லாம் இல்லை மச்சான். நான் இன்னும் எத்தனை நாள் இருப்பேன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு எந்த நேரமும் புலம்பிட்டே இருக்காருடா. அதுவும் இல்லாம நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு. உண்மையை மறைச்சிட்டாரா? என்ன உண்மை? அதெல்லாம் என்னன்னு சொல்ல மாட்டாரு மச்சான். ஆனா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன், உனக்கு ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டேன், அதுக்கு பதிலா நான் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு பார்த்ததான் என்னால நிம்மதியா இருக்க முடியும்னு சொல்லிட்டே இருக்காரு. ஒருவேளை வயசாகிடுச்சுல்ல, அதனால அப்படியெல்லாம் தோணுதா என்னவோ. இல்லடா, அதுக்குன்னு ரொம்ப அப்நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. என்னடா சொல்ல வர நீ? ஆமா மச்சான், தாத்தா அப்படி சொல்றதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய விஷயம் ஒண்ணு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, அவர் இதுக்கு முன்னாடி வரைக்குமே எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி அது ரொம்ப சாதாரணமா ஃபேஸ் பண்ணுவாரு. ஆனா இப்பெல்லாம் ஒரு சின்ன விஷயத்து கூட ரொம்ப ஃபீல் பண்றாரு. அது என்னோட விஷயத்துல ரொம்பவே ஃபீல் பண்றாரு. சரி, அப்ப என்னவா இருக்கணும்னு அவர்கிட்டே கேட்டு பார்க்க வேண்டியதானே? கேட்காம இருப்பேனா நானு? ஆனா நான் என்ன கேட்டாலும் அவர் திரும்ப திரும்ப சொல்ற வார்த்தை, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், நான் உனக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டேன், உண்மையை மறைச்சிட்டேன்னு இதை மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்றாரு. ஒருவேளை அவருக்கு வயசாகிட்டனால உன்னை நல்லா பாத்துக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி உனக்கு இருக்கணும்னு நினைக்கிறாரோ என்னவோ. என்னன்னு தெரியல. ஆனா இதை நான் இப்படியே விட போறதும் கிடையாது. ஏன்னா இது ரொம்ப நாள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. எப்படியாவது இது என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாதான் என்னால நிம்மதியாவே இருக்க முடியும். சரி, அதை விடு. உனக்கு என்ன பிரச்சனை? ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்த. அட ஏமாச்சா, அதை வேற கேட்குற? அப்பாவோட பிஸ்னஸ் எல்லாம் இதுக்கப்புறம் நான் தான் பார்த்துக்கணுமா? ஸோ அதுக்காக அப்பாவோட ஃப்ரெண்ட் துபாயில் இருக்காருல்ல, அவர்கிட்ட கொஞ்ச நாள் போயிட்டு பிஸ்னஸ்லாம் எப்படின்னு லேர்ன் பண்ணிக்கணுமா. அதுக்கு இங்கேருந்து என்ன துபாய் அனுப்புறாங்கடா. டேய், அது நல்ல விஷயம் தானேடா. அதுல என்ன ஏதோ பிரச்சனைன்னு இருக்க?
அது என்னவோ நல்ல விஷயம்தான், இல்லைன்னு யார் சொன்னா இப்போ? ஆனா அதை இங்கே லேர்ன் பண்ணிக்கிட்டா பரவாயில்ல. இங்க இருந்து அங்கல்ல போனோம். இங்க அம்மா அப்பா உன்னெல்லாம் விட்டுட்டு நான் எப்படிடா போவேன்? டேய், இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? டேய், அதுக்குன்னு உங்க மேலலாம் பாசம் இல்லாமலாம் இல்லடா. ஆனா சத்யா ரொம்ப ஃபீல் பண்றா. அவ சின்ன பொண்ணு இல்ல மச்சான், புரிஞ்சுக்க கொஞ்சம் நேரம் ஆகும்தான். ஆனா போனா தானே மச்சான் லைஃப் நல்லா இருக்கும். உண்மைதான். ஆனா அது அவளுக்கு புரியணும்ல. ஆனா என்னாலையுமே அவளை இங்க விட்டுட்டு அங்க என்னால தனியா இருக்க முடியுமான்னு தெரியல. அவ சின்ன பொண்ணு மச்சான், அவ அப்படிதான் பேசுவா. ஆனா ஃபியூச்சர்ல நீ ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கணும்னா நீ போய் தான் ஆகணும். அததான் மச்சான் நானும் நினைக்கிறேன். எப்படியாவது 1 இயர் பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்துட்டா போதும். விஜய், கார்த்திகை சாப்பிட கூட்டிட்டு வா. டேய், அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க, வா போலாம். இல்லடா, நான் வீட்டுக்கு போய் தாத்தா கூட சாப்பிட்டுக்கிறேன், நீ போ. டேய் வாடா. ஓய், எதுக்குடி நான் கால் பண்ண எடுக்கவே மாட்ற? என் மேல என்ன கோவம் உனக்கு? கோவம்லாம் ஒன்றும் இல்லை. பின்ன ஏன் நான் கால் பண்ண எடுக்கவே மாட்றேன்? நான் உனக்கு காலையிலேருந்து எவ்வளோ டைம் கால் பண்ணியிருக்கேன் தெரியுமா? சும்மாதான். சும்மாவா? அடி பாவி, நீ ஏன் கால் எடுக்கலன்னு எனக்கு இங்க மண்டை பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ம், இப்ப என்னடி உன் பிரச்சனை? எதுக்கு இப்ப நேத்துலேருந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க? நான் துபாய் போயிடுவேன்னு சொன்னனால தானே? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹே, எனக்கு தெரியாத உன்னை பத்தி நீ எதுக்கு இப்படி இருக்குன்னு. செல்லம், நான் போனா தானே பிஸ்னஸ் எல்லாம் கத்துக்கிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். ஆ, என்னடி, நான் எவ்வளோ சொன்னாலும் அழுதுட்டே இருக்க. சரி விடு, நான் போறதுதான் உனக்கு கஷ்டம்னா நான் போல. நான் இங்கே இருக்கேன் என்ன? இல்லை, வேண்டாம், நீ போ, நான் இருந்துப்பேன். யாரு, நீ தானே? நான் போறேன்னு சொன்னதுக்கு இப்படி அழற. நான் போயிட்டு அவ்வளோதான் போல. இல்லை, பரவாயில்ல, நீ போ. நீ போனா தானே ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். ஆனா நீ என்ன மறந்துடுவியோன்னு தான் பயமா இருக்கு. ஹே லூஸ் ஆடி நீ, உன்னை எப்படிடி மறப்பேன்? சரியான மக்கா இருக்க. இல்ல, நேத்து சொன்னல உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கலன்னு. அதான் அவங்க ஏதாவது சொல்லி உன் மனசை மாத்திட்டாங்கன்னா. லூசு, அப்படியெல்லாம் யாராவது சொல்லி மாத்துற அளவுக்கு நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன். ம், ஆனா எனக்கு என்னவோ பயமா இருக்கு. அதான் எனக்கு அழுகழுகியா வருது. ஐயோ பைத்தியம், நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லடி. நான் எங்கேயும் போயிடல. 1 இயர் தான் என்ன, ஜஸ்ட் இப்படி கண்ணை மூடி தொடக்கிறதுக்குள்ள போயிடும். ம், சரி, நீ அங்க பத்திரமா இரு என்ன. எனக்கு டெய்லி கால் பண்ணு. சரி, சேஃபா இருக்கேன். டெய்லி என் செல்லத்துக்கு கால் பண்ணிடுவேன். ஆனா நான் இங்கிருந்து போறதுக்கே இன்னொரு 3 months ஆகும். அதுக்குள்ள ஏன் நீ இப்படி அழுதுட்டு இருக்க? சொல்றது கேளு. ஹெல்த் எல்லாம் பத்திரமா பாத்துக்கோ. லூசு, ஹெல்த் எல்லாம் பத்திரமா பார்த்துக்க நீ சொல்றியா? நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா ஹெல்த்தை பார்த்துக்கோ, நான் என்ன பார்த்துக்கிறேன் என்ன? எனக்கு என்னன்னு தெரியல. உன்னை பார்க்கணும் போலவும் உன் கூடவே இருக்கணும் போலவும் இருக்கு. பாரு, உனக்கு கூட இப்படியெல்லாம் தோணுமா? ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்குறேன். உன்னை பார்க்கணும், உன் கூடவே இருக்கணும் போலலாம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு எனக்கு? போடா. சரி சரி, அப்படி என் செல்லம் ஃபீல் பண்ற அளவுக்குலாம் நம்ம இருக்க வேணாம். நீ நினைச்சா நம்ம நாளைக்கே கூட தான் பார்க்கலாம். எப்படி? இன்னும் 2 டேஸ்க்கு தான் என் வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கும். பிஸியா இருப்பாங்க. ஆளெல்லாம் எப்பவும் இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்புறம் எப்படி பார்க்கறது? வீட்டில் எப்படி லூசு மீட் பண்ண முடியும்? நாம எப்பவும் கோவிலில் மீட் பண்ணுவோம்ல, அந்த கோவிலுக்கு வா, மீட் பண்ணுவோம். ஆனால் நீ சேஃபாக வரணும். ஏற்கனவே உங்கள் அப்பா கிட்ட மாட்டிக்கிட்ட, அதனால சேஃபாக வரணும். ஆனால் வீட்டில் என்னன்னு சொல்லி சமாளிப்ப? வரேன். வரியா? உன் வீட்டில் என்ன சொல்லிட்டு வருவ? ஏற்கனவே உங்கள் அப்பா கிட்ட வேற மாட்டியிருக்கோம். இப்போ உன்னை விடுவாங்களா? இல்ல, நான் பாத்துக்கிறேன். நான் வரேன். சரிடி பட்டு, அழாத. அதான் நாளைக்கு பார்க்கலான்னு முடிவாகிடுச்சுல்ல, நாளைக்கு பார்ப்போம் என்ன?
பட் நீ சேஃபா வரணும். வீட்ல யார்கிட்டயும் மாட்டிக்காத. விஜய், இருக்கேன்டி, சொல்லு. லவ் யூ. பாருடா. போடா. இங்க இன்னொரு டைம் சொல்லு. எப்படி சொன்ன? போடா. ஏ ப்ளீஸ் டி, எனக்காக இன்னொரு டைம் சொல்லு. எப்படி சொன்ன? அப்புறம் நான் போயிடுவேன். கதைகளை பேசும் விழியழகே, எதை நான் பேச என் உயிரே, காதல் சொல்லுதே, காய்ச்சல் வருதே. ஓ, என்னை கேளாமல் எதுவும் சொல்லாமல் கால்கள் எங்கேயோ இருக்கிறதே.